நன்றி உணர்ச்சியில இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க. உங்களுடைய நன்றி உணர்ச்சின்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெளிவாக காட்டும் பொழுது, இயற்கையானது நீங்கள் தேடிய பாதையில் உங்களுக்கு பல முன்னேற்றங்களை இன்னும் வேகமாக குடுக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. நன்றி உணர்வுன்றது எந்த விதமான செலவும் இல்லாத ஒரு விஷயம். எந்த குருநாதரும் உங்கள்ட்ட நான் உனக்கு எவ்வளோ பண்ணேன், எனக்கு இவ்வளோ குடுன்னு யாரும் கேட்கறதில்ல. எனக்கு தெரிஞ்சு இல்ல. என்னுடைய நன்றி உணர்வ நான் எப்படி காட்டுறேன்? என்னுடைய மாறுதலின் மூலமாக அவருக்கு காட்டுறேன். என்னுடைய குருநாதர் என் மேல எதற்காக இவ்வளவு தன்னுடைய செயல்பாடுகள செலுத்துறாரு? அவரைப் போல தன்னுடைய குருநாதரைப் போல என்ன மாற்றணுன்றதுக்காக அவரு வேலை செய்றாரு. ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு கார்பன தேய்ச்சு, தேய்ச்சு, தேய்ச்சு ஒரு வைரமாக மாத்துகிறார். இதற்காக எந்த விதமான செலவும் இல்லாத ஒரு நன்றி உணர்ச்சி வச்சுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமா? ஆனா ஏன்னு சொன்னீங்கன்னா, உங்கள பார்த்து பல பேர் மாறுவாங்க. உலகத்தில மனுஷனால தாங்க முடியாத ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன அவன் துரோகம் பண்ணிட்டான்பா. அந்த ஆளுக்காக நான் எவ்வளோ செஞ்சேன். இது கூட செய்யலையே. குருநாதர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இருந்தாலும் நன்றி உணர்வுன்றது என்னுடைய பாதையில், என்னுடைய பயணத்தில் ஒரு பெரிய ஒரு மாமனிதர், உண்மையான குறிக்கோளை அடைந்தவர், எப்படி என்னை அந்த நிலைக்கு இட்டுச் சென்றார், இட்டுச் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை மீண்டும், மீண்டும் எனக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு நன்றி உணர்ச்சின்றது ஒரு ரொம்ப, ரொம்ப ஒரு ஆன்மீக தேடலரின் ஒரு முக்கியமான அங்கமாக நான் பார்க்குறேன்.